100க்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்ட உங்கள் 5K கார் கேரில் இப்பொழுது நீங்களும் பிரான்ச்சைசி எடுக்கலாம். கால் 9159855555. எப்படின்னா ஒருத்தன் சுமாராக இருக்கானா அவனால் சாதிக்க முடியாதுன்றது ஒரு ஜென்ரலைஸ்டு மனப்பான்மை சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய கிண்டலும் கேலியும் அவமானங்களையும் சாப்பிட்ற சாப்பாடை விட அதிகமாக பார்த்துட்டேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது கூட நான் சாதிப்பனா மாட்டேனான்ற கான்ட்ரவர்சி என்னை சுற்றி இருக்க உலகத்துக்கு இன்னும் ஜாஸ்தியாகும். நான் ஒரு ஷூட்டிங்க்கு வந்து இன்டர்னாக போகும்போது சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் தட்டை தூக்கி போட்டு நீங்கள் சாப்பிடக்கூடாது, அங்கே போய் சாப்பிட்டுருந்தாங்க. அது ஏதோ ஃபீவராக என்ன ஃபுட் பாய்சனான்னு யோசிச்சா ப்ரெக்னென்சின்னொடனே எனக்கு வந்து ஒன்றும் புரியல. ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். குழந்தை பிறந்தவொடனே தான் எங்கள் 2 ஃபேமிலிக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன், பிறந்திருக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு. எல்லாம் சமத்துட்டு நீ இதை கூட சொல்லலாம் அப்படி இல்லை. ஷாருக் விஜய் 2 பேரும் ஆமாம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சார் ப்ளீஸ் கால் விஜய் சார் அப்படின்னாரு. அடித்தேன், அண்ணன் சார் பேசணும் ஏன்டா அப்படின்னு. 2 பேரும் ஈக்குவலாக எப்படி மதிச்சுக்கிறாங்கன்றது அந்த 4 வருஷத்தில் ஒரு பெரிய ப்ராசஸாகவே இருந்தேன். இங்கே என்ன நடக்குதுன்னு அவர்கிட்ட சொல்கிறதோ, அங்கே நடக்குதுன்னு இவர்கிட்ட சொல்கிறதோ, கரெக்டாக முடிச்சிரு, கரெக்டாக போயிட்டுருக்கா, எல்லாம் ஓகேவா, ஓகே முடிஞ்சிடும், பொறுமையாரு, எப்போ ரிலீஸு என்ன ஏதுன்னு எல்லாத்துலேயுமே யூ வாஸ் பார்ட் ஆஃப் இட் டில் நவ். லியோ பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். நான் அவருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஈஸியாக அந்த ஃபைட்டை வேறு மாதிரி ஒன்று வைக்க முடியும். அவர் வைக்கிற விதம் வந்து எனக்கு உண்மையிலே இட் இஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ். ஃபைட்டுக்கு அவர் கொடுக்குற மெனக்கெடுங்க. தேங்க்யூ அட்லி, தேங்க்யூ ஃபார் த டைம். ஹாப்பி திவாலி. ஹாப்பி திவாலிண்ணா. தேங்க்யூ. இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் ஊருக்கு வரலும் மும்பையிலே செட்டில் ஆகிட்டீங்களா? இல்லை நான் இங்கே தான் இருக்கிறேன், அங்கேயும் இருக்கிறேன். படத்துக்காக போனதா? ஆமாம், படத்துக்காக தான் ஒரு ஷிஃப்ட் ஓவர் எடுத்தேன். அப்புறம் அப்படி வேலைகளுக்கு ஏற்றாப்புல இங்கே மீட்டிங் இருக்கும்போது இங்கே வேலை இருக்கும்போது இங்கே இருக்கேன், அங்கே வேலை இருக்கும்போது அங்கே இருக்கேன். ஒரு மாதிரி 2 இடத்துலையுமே பிளான் பண்ணி ஜாலியாக. ஸோ ஜஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு கேட்கணும்னு ஞாபகத்துக்கு வந்தது என்னென்னா, ஒரு ஜவான் ஈவெண்ட்டில் இவர் ஸோ இமோஷனல். அந்த பக்கம் பிரியாவும் கண் கலங்கிட்டாங்க. 2 பேருமே அந்த அந்த ரொம்பவும் யூஆர் இன் டியர்ஸ். என்ன ரீசன் அங்கே, என்ன இது? இல்லை, நான் வந்து ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. என்னோட பிகிலுக்கும் ஜவானுக்குமான கால இடைவெளி வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த 4 இயர்ஸில் எதெல்லாம் எனக்கு பெரிய எமோஷ்னலி ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்களாக இருந்ததுன்னும் போது, யாராருக்கெல்லாம் தேங்க் பண்ணணும் போது எனக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பிரியாக்கு தான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் பிரியா தான் என்னோட க்ரோத் எல்லாத்துக்குமே காரணம். இருந்தாலும் ஒரு 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 மதர் அப்படின்னு ஆகும்போது அவங்க மனநிலைகள் மாறும். அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு நினைப்பாங்க, அம்மாவோட இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு ஒரு ஹஸ்பண்ட் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இதை வந்து வாழ்க்கையில் 1 தடவை 2 தடவை தான் எல்லா பெண்மணிக்கும் நடக்கும். அப்படி நடக்கும்போது கூட அந்த கம்ஃபர்ட் ஜோன் வேணாம், உன்னோட இதுக்கு நான் என்ன கம்ஃபர்டபுளாக உன்னோட கம்ஃபர்ட்டை பாருன்னு சொல்லி என் கூட இருந்தது வந்து இட்ஸ் சம்திங் எல்ஸ். அஃப்கோர்ஸ் எத்தனையோ இது வந்து எனக்கு மட்டும் நடக்கிறதுல எத்தனையோ ஃபாரினில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்களுக்கும் ஆர்மியில் இருக்கவங்களுக்கும் எத்தனையோ முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவங்களோட மனைவிகள் அந்த மாதிரி விட்டு கொடுப்பாங்க. ஆனால் என் மனைவிக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டிய மேடை அதுவாக தான் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி அந்த சக்ஸஸ்க்கான முதற் காரணம் அவங்களோட அந்த சப்போர்ட் தான். ஸோ இப்போவும் நினச்சாலும் அது பயங்கர எமோஷ்னலாக தான் இருக்குது. அதில் எனக்கு அதை நான் 2-3 இடங்களில் பார்த்தேன். ஒன்று வந்து அந்த ஈவெண்ட்டில் இப்போது இந்தியா டுடே கான்க்ளேவில் ராஜ்தீப்போட பேசுகிறது முதல் மூமெண்ட் வந்து இட்ஸ் ஸோ ஹாப்பி. ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு சீ தட். தேங்க்யூ. கால் மேலே கால் போட்டு ராஜ்தீப்புக்கு முன்னால் அப்படி ஜில்லுன்னு உட்காந்து ஸோ அது மாதிரி ஏதோ எல்லாருமா சேர்ந்து ஜெயிச்ச ஒரு ஃபீல் கிடச்சிது. அங்கே கூட யூ செட் தட் திஸ் இஸ் ஹர் விஷன் அப்படின்னு சொல்லி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ எனக்கு அப்போ ஒரு விஷயம் தோணுச்சு, ஒரு மதுரை பையன், எனக்கு அட்லீஸ்ட் தனிப்பட்ட முறையிலையும் தெரியும் அப்படிங்கிற கணக்கில் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாம் அவரை சேனலைஸ் பண்ணி என்னென்ன லீப்புக்கு கொண்டு போகணுங்கிறதுல வந்து பிரியா அவங்க அதை அழகாக பிளான் பண்ணுறாங்களோ. ஆமாம், ஏன்னா கொஞ்சம் எப்படின்னா எல்லாரும் மாதிரியும் தானே ஒரு ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவன். பிரியா வந்து ஆக்சுவலாக ஒரு வெரி வெல் ஆஃப் ஃபேமிலியில் வந்தவங்க. நான் கல்யாணம் பண்ணணும்னு அந்த டாக்ஸ் போகும்போது அஃப்கோர்ஸ் நான் ராஜாராணி ரிலீஸ் தான். உடனே என் வாழ்க்கை வந்து வேற ஒரு இடத்துக்கு போல. அவங்க என்னோட கஷ்ட காலத்துலேருந்து கூட இருந்து இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் டிசைன் என்ன நான் போடுற காஸ்டியூம்லேருந்து கோவப்படக்கூடாதுன்றதுலேருந்து ஒரு மீட்டிங்கில் நீ என்ன அனலைஸ் பண்ணுன்றதுலேருந்து என்னோட கோ பார்ட்னர் அவங்க மட்டும்தான். ஸோ நான் என்னென்ன ரிஃப்ளெக்ஷன் ஒரு அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு அம்மா ஒரு பையனை உருவாக்க முடியும், ஒரு மனைவி தான் ஒரு ஒரு வீட்டு தலைவனை உருவாக்க முடியும்னு சொல்லுவாங்க.
ஸோ என்ன ஒரு வீட்டு தலைவனாக மாற்றினதும், என்ன என் ஃபேமிலிக்குள்ளே ஒரு லீடராக மாற்றினதும், என்னை சுற்றி இருக்கிற ஒர்க் டீம் கிட்ட நான் ஒரு லீடராக இருக்கிறதுக்கும் மிக முக்கியமான காரணம் என் மனைவி தான். ஏன்னா நான் கோவமாக ரியாக்ட் பண்ணுவேன். நான் அதான் ஐ வாஸ் லிட்டில் ரெபல். எல்லாத்தையும் சட்டுன்னு முடிவெடுக்கிறது, ஒரு பக்குவம் இல்லாத ஒரு கோவத்தன்மையுடன் ஒரு வெற்றியாளனாக ஆரம்பித்தாலும் அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கும் அதை அடுத்த கட்டத்தில் ஒரு மரியாதையை கெயின் பண்ணுறதுக்குமான ஒரு கேரக்டர் டிசைன் அண்ட் அதை எந்த கேல்குலேஷனும் இல்லாமல் இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து கரெக்டாக இருப்போம்னு என்ன பண்ணது வந்து பிரியா தான். ஸோ அது அவங்களோட விஷயந்தான். நான் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து பொறுமையே கிடையாது. நான் வந்து பெருமைக்கு சொல்லலை. என்னோட முதல் 4 படங்கள் பார்த்தீங்கன்னா கால இடைவேளை 1 வருஷமாக இருக்கலாம் மேக்ஸிமம். அது கதை பண்ணுறதுக்கும் இதுக்கும் தான் ஒரு 4 வருஷம் கேப்பு. அதுவும் வந்து ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு போய் அங்கே நம்மளை யாருன்னே தெரியாது. இங்கே நம்ம இறங்கி போனால் ஒரு 4 செல்ஃபி நடக்கும். ஒரு எப்பயுமே ஒரு சார்ஜ் டப்பில் என்ன சார் உங்கள் அடுத்த படம்னு கேட்பாங்க. சார் அடுத்து விஜய் சாரோட எப்போ பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. எப்பயுமே சார்ஜ் டப்பான ஒரு அங்கே போனோடனே நம்ம ஒன்றுமே கிடையாது, யாருன்னே கிடையாது. நீ யாருன்னே தெரியும். நம்ம போனோம்னா எங்கேருந்து வரீங்க அந்த மாதிரி தான். இந்த மும்பை பெருங்கூட்டத்துக்குள்ள நம்ம ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் ஜீரோ, ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான். ஆனால் அந்த டைம்லேயே என்ன வந்து சார்ஜ் டப்பா இல்லை, இது வந்து ஒன்று கரெக்டான இடத்துக்கு கூப்பிட்டு போகும், நீ எதை பற்றியும் கவலைப்படாதுன்னு சொன்ன மிக முக்கியமான ஆள் பிரியா தான். நீ முறை பேசும்போது கூட சொன்னீங்க, அப்போ ஒரு படம் கஷ்டப்பட்டு பண்ணி ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு டைம். அஸ் இஸ் தட் ஷி கேம் ஃப்ரம் அ வெரி வெல் ஆஃப் ஃபேமிலி. இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்போவே பிரியா வந்து ஒரு பிஎம்டபிள்யூலையோ பென்ஸ்லையோ சைடில் ஒரு திருக்குறள்லாம் அதுதானே கூட்டத்தை பாராட்டுவேன். வண்டி பென்ஸ் வச்சுருக்கேன் ஆனால் அழகாக தமிழில் திருக்குறள் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி யூஸ் டு டெல் ஹவ் இட் ஹேப்பன். நான் வந்து அதாவது பணம் இல்லையே அதெல்லாம் ஒட்டி இதெல்லாம் காதல் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹியர் தட் பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. பர்சன் எப்பவுமே லவ் அழகாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு ஆள் நீங்கள். ஆமாம். ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு. நான் வந்து அவங்கள முதல் முறையாக பார்த்தது வந்து சிவாவை பார்க்க வந்திருந்தேன். அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். எனக்கு அவங்கள பார்த்தவொடனே பிடிச்சது. அது வந்து எனக்கு கல்யாணம் ஆகிறதுல வந்து ஒரு 8-9 வருஷம் முன்னாடி. ஸோ அப்போ கணக்காணும் காலங்களில் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு முக அறிமுகம் தான். அதுக்கப்புறம் நான் வந்து எந்திரனுக்காக ஒரு டெஸ்ட் ஷூட்காக அவங்கள மீட் பண்ணேன். ஸோ அப்படி தெரியும். அவங்க அம்மா பயங்கர க்ளோஸ். எனக்கு பிடிக்குன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதை சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லை. அவங்களும் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி நல்ல நேச்சர் ஆஃப் ஃபேமிலி. அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அந்த மாதிரி ஃபேமிலி. ஸோ அப்புறம் எனக்கு வந்து இல்லை, முதல் நம்ம யாருன்னு முடிவு பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் சரி நம்ம எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ண முடியும் லைஃப்லன்ட்டு நானும் அந்த ஒரு 8 வருஷத்தை வந்து என் உழைப்புக்கு மட்டுமே போட்டுட்டு இதை பற்றி யோசிக்கலை, ஃபோன் பண்ணலை, மெசேஜ் பண்ணலை, நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் அந்த ஸ்பேஸில் தான் இருந்தேன். எனக்கு காலைல எழுந்திரிச்சு தெரியுமா? தெரியாது. ஷீ நோஸ் மீ அஸ் அ குட் ஃப்ரெண்ட், நல்ல ஃப்ரெண்டு, நல்ல அவங்க என்ன டைரக்டரே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அப்போல்லாம் இருந்தே. ஸோ என்னை ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு டைரக்டர் நம்பினது அவங்க தான் வச்சுப்போமே, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம். ஸோ டைரக்டர் தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஷீ நோஸ் மீ வெரி வெல். பட் ஆனால் இந்த 8 வருஷத்தில் அவங்களும் என்ன பண்ணுற ஏது பண்ணுற எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நானும் அவங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணது கிடையாது, இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு. அவங்க ஏதாச்சும் ஒரு படம் சைன் பண்ணுறாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் ரிலேஷன்ஷிப் இருந்தது. அப்புறம் ராஜாராணி ரிலீஸ்க்கு ஒரு 10 நாள் முன்னாடி தான் எனக்கு என் படம் ஹிட்டுன்னு தெரியும், எனக்கு ஒரு பேர் இருக்குது. இப்போ நான் அடுத்து இந்த ஒரு கட்டத்துக்கு போனோன்னா அது என் கல்யாணம்னு நான் முடிவு பண்ணேன். அப்போ லக்கீலி எல்லாமே ஃபாலோயிங் இன் பிளேஸ். அவங்களையும் நான் மீட் பண்ண வேண்டிய சூழல் நடந்தது. அப்போ அவங்க வந்து நேச்சுரலாக வந்து எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்ற கான்வர்சேஷன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சொன்னாங்க. அப்போது சரி தான் கரெக்டான மூமெண்ட்டு, இது ஒரு கௌரவமாகவும் இருக்கும் மரியாதையாகவும் இருக்கும்னு அங்கே தான் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் சொன்னேன். என்ன வெளிலலாம் தேடுறீங்க, உங்கள் வீட்டில் ஓகேன்னா என் ஜாதகம் கொடுக்கட்டுமான்னு சொன்னேன். அவங்க டைரக்டர் காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் வந்துட்டு சரி இதை நம்ம சொல்லிட்டோம், அவங்க சீரியஸாக எடுத்துக்கலன்றதே எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் அவங்க அம்மாட்ட பேசினேன். அவங்க அம்மாட்ட பேசினோடனே அவங்க அம்மா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் பாஸு, ஆண்டி என்ன கண்ணு சொல்கிறீங்க அப்படின்னாங்க. இல்லை ஆண்டி எங்கள் வீட்லேயும் இப்போது பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட், நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே சரிங்க கண்ணு நீங்கள் ஜாதகம் மட்டும் கொடுங்க அப்படின்னு. அவங்களும் வந்து ஒரு 2 செகண்ட் பாஸ் எடுத்ததுன்னா இவ்வளோ நாள் இது இருக்கா இல்லையா அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்கணுமா அந்த மாதிரி ஒரு பாஸ். அவங்களுக்குலாம் ஒரு ஐடியா இருந்ததோ ஒருவேளை? யாருக்குமே இல்லை. அதிகபட்சம் ஐடியா இருந்தது சிவாக்கு தெரியும். என்னோட என்ன பார்க்கறேன்னு வந்தது, அப்போ என்ன பார்க்க இல்லை. அவனுக்கு தெரியும், நான் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு கண்ணிய கோட்லேயே தான் இருந்தது. அது எனக்குமே இது நடக்குமான்னு தெரில அப்படின்ட்டு. அப்புறம் ஆன்டி வந்து ஜாதகம் பார்த்துட்டு, அவர் ஜோசியர் தான் நம்மளுக்கு பயங்கர ஃபேவரிங்க. ஸோ பயங்கரமாக ஓட்டு குத்துனாரு. அதுக்கப்புறம் வி ஹேட் அ டிஸ்கஷன். அப்புறம் நானும் பிரியாவும் பேசிட்டு 2 ஃபேமிலியும் மீட் பண்ணாங்க. பொசுக்குன்னு 1.5 மாதத்தில் கல்யாணம்ட்டாங்க. ஸோ
அது ஐ லவ் யூ, வா வெளியே போகலாம், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம், இதுக்கான எந்த ஸ்பேஸுமே இல்லை. 1.5 மாதம் கல்யாண வேலைகளை பார்த்துட்டு இருந்தோம். அதில் தான் ஆக்சுவலாக லவ் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த டயத்தில் தான் அவங்களுக்கான டைமே. ஆமாம். ஸோ அங்கேருந்து என் லைஃப்பை டிசைன் பண்ண ஆரம்பித்தது தான் அவங்க. அண்ட் ஷீ இஸ் வெரி வெரி ஸ்வீட் அண்ட் ஹம்பிள் உமன் அண்ட் வெரி ஸ்மார்ட். ஸ்மார்ட்னா ஒரு கிருத்துவமான ஸ்மார்ட் கிடையாது. ஷீ இஸ் வெரி இன்னசென்ட், வெரி வெரி இன்னசென்ட். பாவம் பார்ப்பாங்க, நிறையா வந்து விட்டு கொடுப்பாங்க. சரி பணம் வரலன்னா விடு, அவங்கள லெட்ஸ் நாட் சேஸ்ன்னுவாங்க. அந்த மாதிரி பர்சன். மாரலி வெரி ரைட் உமன் டு பி வித். ஸோ அதுதான் என்னோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்து. அதான் எனக்கு நான் ரீசெண்டாக பார்த்ததுன்னா, எஸ்பெஷலி இந்த ஜவான் ஒரு 4 வருஷம் நீங்கள் அங்கே இருந்தது, இடையில கோவிட் வந்தது. ஷி ஷேப்ட் யூ வெல் அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கே எவ்வளோ குழந்தையாக தான் ஃபீல் ஆகும். பட் ஷி ஷேப்ட் யூ வெல். ஒரு நான் வந்து ராஜாராணியோடைய ஆடியோ லான்ச் நம்ம பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? நல்லா ஞாபகம் இருக்குண்ணே. நான் நேற்று கூட நான் பேசிகிட்டு இருந்தப்ப நண்பர்கள்ட்ட சொன்னேன், அவன் அப்படியே இருக்கான், துருன்னு மேடையில் இருந்தாலும் துரு, கீழே இருந்தாலும் துரு. அது அப்படியே தான் இருக்கீங்க நீங்கள். ஆனால் உங்களை எங்கே பொசிஷன் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும், ரொம்ப ஹானஸ்டான ஒரு சப்போர்ட் சிஸ்டம். ஸோ தட் ஹேப்பன் அப்படின்னு எனக்கு தோணும். இந்தியாவுடைய கான்க்ளேவ்ல நான் பார்த்தப்ப திஸ் இஸ் அவர் விஷன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஸோ என்னென்ன மாதிரியான ஒரு கான்வர்சேஷனுக்குலாம் அவங்களுக்குள்ள நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்னால் யூகிக்க முடியுது. ஆக்சுவலாக ஒரு கட்டத்தில் பார்க்கல எவ்ரிதிங் ஃபால்ஸ் இன் பிளேஸ் அப்படின்னு தோணும். இன்னொரு பக்கம் பார்க்கல பாரு அவருக்கு எல்லாம் அமைதி அப்படின்னு சொல்ல, அப்போ உங்களை பார்த்து சொல்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே அமைதி அவனுக்கு அப்படின்னு. அது எப்படி உங்களுக்கு எல்லாம் அமைதி? இல்லைண்ணே, அது எப்படி சொல்கிறது, எல்லாம் அமைதின்றதை விட நானும் யோசிப்பேன், இது என்ன லக்கா அப்படின்னு யோசித்த நாட்களும் உண்டு. ஆனால் வந்து எதையுமே யோசிக்காமல் வேலை செய்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை. ஷாருக் சார் இதே ஆஃபீஸில் நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல நான் அங்கே உட்காந்துருந்தேன், அவர் இங்கே உட்காந்துருந்தார். வி ஹேட் அ டிஸ்கஷன். அதெல்லாம் நடந்தது எனக்கு ஆச்சரியம்தான். ஆனால் அதை லக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா எல்லாத்தையும் விட்டு ஃபேமிலி, என் ஃபேமிலியில் நான் வந்து கோவிட் டைமில் மட்டும்தான் நான் வீட்டில் இருந்திருக்கேன். என்னோட காலேஜ்க்கு அப்புறம் என் வாழ்க்கையில் 24 ஹவர்ஸ்க்கு மேலே வீட்டில் இருந்தது வந்து அந்த கோவிட் லாக்டவுன் டைம் தான். அதுக்கு முன்னாடி நமக்கு வேலை தான். எப்பயுமே இங்கே தான் தூங்குவேன், இங்கே தான் இருப்பேன். பிரியா இங்கே தான் இருப்பாங்க. ஷி வாஸ் வெரி ஃப்ரெண்ட் டு மீ. ஸோ அதனால் எனக்கு என் லைஃப் மாறவே இல்லை. ஸோ இது எல்லாம் அமைகிறதுன்றது வந்து நான் யோசிக்கும் போது நான் அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே போவேன். டக்குன்னு பார்த்தா விஜய் சார் கூப்பிடுவார், இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு இருக்காரு. அது வந்து அவர் வந்து என் உழைப்பை பார்த்து தான் கூப்பிட்றாரு இல்லையா, இவன் வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். அப்படி பார்த்தா எத்தனையோ பேர் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஸோ ஈ நோஸ் டு பங்க்சுவேட்டர்ஸ், ஈ நோஸ் டு ஒர்க் த கிராஃப்ட் அரவுண்ட் அஸ். அண்ட் ஒரு படத்தை நம்ம ஸ்கேலும் ஏறுது, அவன் ஸ்கேலும் ஏறுதுன்ற சந்தோஷத்தில் எஸ் ஆஃபர்ட் மீ பேக் டு பேக் ஃபிலிம்ஸ். அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கேயோ சவுத்தில் ஓரமாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது, நார்த்தில் இந்தியாவோட ஒரு மிக முக்கியமான ஸ்டார் அப்படின்னா இந்தியாவோட அடையாளம்னே வச்சுக்கலாம் ஷாருக் கான். அவர் மெர்சலை பார்த்துட்டு இந்த பையன்ட்ட ஒரு கிராஃப்ட் நாலேஜ் இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டது, இது எதுவுமே லக் கிடையாதுன்னு. இந்த உழைப்புக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். நான் பர்சனலாக கூட யோசிச்சிருக்கேன் இந்த லக்குன்னு. பட் அப்படி அதை கொச்சப்படுத்திட முடியாது. அப்போ அந்த உழைப்புக்கு என்னை நம்பி உழைச்சவங்களுக்கு நான் வந்து ஐ எம் நாட் ஜஸ்டிஃபைங் தட். ஸோ என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்ச அத்தனை பேரோட உழைப்பு தான் நான் இங்கே இருக்கிறேன் ஒழிய ஐ டோன்ட் ஃபீல் இட் இஸ் லக். ஓகே, நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஒரு உழைப்பை போடுறோம், அதுக்கு ஜென்யூனாக சின்சியராக இருக்கும், அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் சக்ஸஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துக்கு அரைவ் ஆகுறீங்க. ஆனால் உங்களுடைய சக்ஸஸையோ அல்லது உங்களுடைய வளர்ச்சியோ லக்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறப்போ ஹவ் டு யூ ஃபீல்? நிறைய கிண்டலும் கேலியும் அவமானங்களையும் சாப்பிட்ற சாப்பாடை விட அதிகமாக பார்த்துட்டேங்க. அதாவது நான் சொல்கிறது வந்து இப்போ இல்லை, நான் வருவதற்கு முன்னாடி. நான் வந்து 8th படிக்கும் போது நான் சினிமாவில் வரப்போகிறேன்னும் போது என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி அதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி மச்சான் அன்றைக்கே நீ யூகிச்சன்றவங்களும் இருக்காங்க. ஸோ என்னோட எல்லா தருணத்துலையும் நான் வந்து சிவாட்ட சொல்லியிருக்கேன், சிவாவை நீங்கள் எப்பயாச்சும் மீட் பண்ணிங்கன்னா கேளுங்க, டேய் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஷாருக் கானுக்கெலாம் படம் பண்ணணுன்னு நாங்கள் அஃப்கோர்ஸ் பேசி சிரிச்சிருக்கோம். பட் இன்றைக்கி எல்லாமே நடந்திருக்கு. ஒரு விஜய் சார் அவன் வந்து எனக்கு 2-3 தடவை சொல்லியிருக்கான், அது ராஜாராணி முடித்தவொடனே நானும் சிவாவும் பேசணும், அப்போது வந்துட்டு என்னடா பண்ணுறேன், நான் இந்த டேட்டு ஃப்ரீயாக இருக்கேன், எப்பா நீ எல்லாம் வந்து விஜய் சார்னு போயிடுவாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அவனோட விஷ்லிஸ்ட்டுமே நடந்திருக்கு. இது எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. இது எல்லாமே நாங்கள் கிண்டலாக பேசின விஷயங்கள், ஜாலியாக பேசின விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் நான் ஜென்யூனாக தான் பேசியிருக்கேன். எங்கேயுமே நான் வந்து அதை ஒரு நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை, நான் விஷ் பண்ணியிருக்கேன். என் லைஃப்பில் நான் எல்லாமே விஷ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கிண்டல் கேலி போர்ஷன் பார்த்திங்கன்னா, என்னோட ஸ்கூல்லேருந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது கூட
நான் சாதிப்பனா மாட்டேனான்ற கான்ட்ரவர்சி என்னை சுற்றி இருக்க உலகத்துக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருந்தது. இன்றைக்கி ட்வீட்டில் ஒரு 4 பேர் வந்து இவன் இப்படி அவன் அப்படின்னு போடுறதுலாம் ஒன்றுமே இல்லை. கம்பேரிட்டிவ் நேரடியாகவே நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? நேரடியாகவே அவங்க சந்திச்சிருக்கேன். நான் ஒரு ஷூட்டிங்க்கு வந்து இன்டர்னாக போகும்போது சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் தட்டை தூக்கி போட்டு நீ இங்கே சாப்பிடக்கூடாது, அங்கே போய் சாப்பிடுன்னாங்க. என் வாழ்க்கையில் நான் சாப்பிடும் போது என் தட்டை தட்டி விட்ட அவமானம் விட ஒரு மிக முக்கியமான அவமானத்தை நான் இது வரைக்கும் சந்திக்கல. அது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் அதை நான் அவமானமாக நினைக்கல. இந்த இடத்துல இப்படி தான் போல அப்படின்னு நான் தாண்டி போயிருக்கேன். ஸோ எல்லா அவமானங்களையும் நான் வந்து பேகேஜாக குத்திக்கல. ஓகே, வாட்ஸ் நெக்ஸ்ட், இதுக்கு மேலே என்ன நடந்துரும் பார்த்துடலாம், இதுக்கு மேலே என்ன நடந்துரும் பார்த்துடலாம் அப்படின்னு போனது தான் ஐ திங்க். ஸோ அதனால் இந்த கிரிட்டிசிசமை நான் வந்து 2 விதமாக பார்க்குறேன்னு. சில கிரிட்டிசிசமில் ஒரு அக்கறை இருக்கும். சொல்லுவாங்க, இப்போ நீ இவ்வளோ பண்ணிட்ட, இன்னும் ஏதாச்சும் ஒன்று புது ஆங்கிளாக யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிற ஆங்கிளை வந்து நான் மதிச்சிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அதை ட்ரை பண்ணுறேன், ஒவ்வொரு முயற்சியிலையும் அது பண்ணுறேன். சில கிரிட்டிசிசம் வந்து எனக்கு தெரியும், இதில் வந்து அவங்க வந்து அது ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குண்ணே எல்லாருக்கிட்டையும். கிளாசிஃபிகேஷன் அது அது என்னோட பர்சனல் தாட்டு. இதை நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. எப்படின்னா, ஒருத்தன் சுமாராக இருக்கானா அவனால் சாதிக்க முடியாதுன்றது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு மனப்பான்மை சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். அதாவது அவருடைய உருவ தோற்றத்திற்கும் ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்குது. கனெக்ஷன் அவன் கண்ணாடி போட்டிருக்கான் நல்லா படிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு முட்டாள்தனம். இது என்னன்னா, இவன் எப்படி இது, இவனுக்கு எது இது சாத்தியம், இது ஏதோ ஒரு குறுக்கு வழி இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து உண்மையிலே வந்து அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை நம்ம தாண்டினா மட்டும்தானே வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோன்னு பார்க்க முடியும். எல்லாம் அழுத்துவாங்க, கருப்பாக இருக்க, அசிங்கமாக இருக்க, பல்லு முன்னாடி இருக்குது, நீ ஆடினா எவனாச்சும் பார்ப்பானா, ஆடும்போது இது எதுவுமே தெரியாதுடா, ஸ்டெப்பு தாண்டா தெரியும் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணி நான் டான்ஸ் ஆட ஆரம்பித்தேன். இந்த அவமானங்கள் எல்லாமே எங்கள் அம்மா மட்டும்தான் என்னை சூப்பர் ஸ்டாராக பார்த்துருக்காங்க சின்ன வயசில். இல்லைடா நீ பண்ணு பார்த்துடலாம், அது என்ன பார்த்துடலாம். ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எங்களுக்கு பெருசாக, ஆனால் ஜென்யூனாக சொல்லணுன்னா 2011 வரையும் என் வீட்டு வாடகை 2000 ரூபாண்ணே. ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் அடையாறில் தான் இருந்தோம். எங்கள் அப்பா எல்லாம் வி ஆர் வெரி 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 குட் ஃபேமிலி. அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்து இன்ஜினியராக டிஎம்இ படிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டராக இன்ஜினியராக ஒரு 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 பின்னி மீனம்பாக்கமில் ஒரு 20-30 இயர்ஸ் பேக் ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்துட்டு கெமிக்கல் மேனுஃபேக்சரிங்கில் இந்த ஹவுஸ் கீப்பிங் மெட்டீரியல்லாம் பண்ணி நானே எங்கள் அப்பாவோடலாம் பேக் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லாம் கொடுத்துருக்கேன். டில் காலேஜ் வரையும் நான் ஹவ் டன் இட். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கும் கூட இருந்து நைட் பேக் பண்ணுறது இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ. அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அம்மாவும் பிரியாவும் சேம். ஸோ எங்கள் அம்மா தான் வந்து பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். எங்கள் அம்மா வந்து என்னை நம்பினாங்க நான் வந்து ஒரு பெரிய ஆள் ஆவேன். பட் மை ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமிலி, வசதியான ஃபேமிலி. எங்கள் பெரியப்பா ஜட்ஜு, எங்கள் மாமாலாம் வக்கீல். பட் ஆர் ஃபேமிலி இஸ் வெரி ஸ்மால் அண்ட் வி லிவ் வித் ஆர் ஓன் டிக்னிட்டி. யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டோம். எங்களுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் அந்த பக்குவம் தான் எனக்கு இன்னும் மிக முக்கியமான லெசனாக இருக்குது லைஃப்பில். ஸ்கூலில் எங்கே? அடையாறில் குமார் ராஜா முத்தையாவில் படித்தேன். அப்புறம் 8th வரையும் சிபிஎஸ்சி பாரத் ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் காலேஜ் வந்து சத்யபாமா விஷுவல் கம்யூனிகேஷன். ஓகே. சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு வகையில் புல்லிங் அல்லது வந்து உங்கள் நிறத்தை ஒட்டின விமர்சனங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக? அதாவது சில பேர் கடந்துடுறான், சில பேர் அந்த அடையாளத்துலேருந்து வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா என்ன நீ புள்ளி பண்ணுற, இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிருக்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு புல்லிங்க்கு உட்படக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஆமாம், வா எங்கிருந்து எங்கே ஒருத்தன் வரான்டா, அதுக்கு சம்மந்தம் இல்லைடா அப்படின்னு ஒருத்தன் வெற்றி பெறுகிற போது ப்ரூவ் ஆகுதுல்ல, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் நாட் சம்ஒன் சக்ஸஸ். அட்லீஸ்ட் சக்ஸஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அட்லீஸ்ட் சக்ஸஸ், இட் இஸ் a ஸ்டேட்மெண்ட். நீங்கள் வந்து உங்களுடைய உருவம், உங்கள் தோற்றம், உங்கள் நிறத்திற்கும் உங்கள் வெற்றிக்கும் தொடர்பு கிடையாது அப்படிங்கிற அது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அதில் இந்த மாதிரி சங்கடத்திற்குள் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு, இப்போ உங்களுக்கு 30 வயசு ஆகிடுச்சு, இனிமேல் நீங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் பேசலாம். வாட் யூ வாண்ட் டு சே, உங்கள் லைஃப்லேருந்தே வாட் யூ வாண்ட் டு கன்வே? கரெக்டாக சொல்லணுன்னா நம்ம வாழ்ந்து காட்டுறதுல தான் இருக்குண்ணே. நம்ம எப்படி வேணால் இருக்கலாம். மேபி நான் அழகாக கலர்ஃபுல்லாக இருந்திருந்தாலும் நான் இதே வேலையை தான் செஞ்சுருப்பேன். வாழ்க்கையில் யாராலையும் எதையுமே பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்ல வரல, என்னை பிடிச்சவங்களுக்கு நான் எக்ஸாம்பிள். என் வாழ்க்கை வந்து எப்படி நான் டிசைன் பண்ணிக்கிட்டேன்னா, என் ஃபேமிலியில் யாருமே சினிமாலேருந்து கிடையாது, எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது,
எனக்கு வசதி கிடையாது, நான் நினச்சதை பண்ணுறதுக்கு எனக்கான வசதி கிடையாது. ஆனால் இது எல்லாத்தையுமே நான் பண்ணிக்கிட்டேன். 2000 ரூபாயில் வீட்டு வாடகை கொடுத்து நான் இருந்த அதே ஆள் இன்றைக்கி எனக்கு போயஸ் கார்டனில் எனக்கு சொந்தமாக வீடு இருக்குது. நான் பெருமைக்கு சொல்ல, பெருமைக்கு சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒரு வந்திருக்கேங்கிறது அதான். நான் ஐம் ஜஸ்ட் சேயிங் நாட் அ க்ரோத், ஒரு 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 ட்ரஸ்ட், ஒரு ஹோப், அதுதான் நான் சொல்ல வரேன். நான் போயஸ் கார்டனில் வீடு வாங்கினதான் என் லட்சியம்னு நினச்சேன்னா என்னை விட ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஐம் ஜஸ்ட் சேயிங் அ டெஃபினிஷன் ஃப்ரம் வேர் டு வேர் வி கேன் கோ வித் ஆர் ஓன் ட்ரஸ்ட் அண்ட் பிலீஃப், அவ்வளோதான். நான் நிறைய இடங்களில் பேசும்போது இன்னுமே அது இருக்குன்னு, அதாவது நீ ஓவராக பேசுகிற, டேய் நான் எவ்வளோ பேசணும் நீ ஏன் ஜட்ஜ் பண்ணுற, அப்போ நான் இப்படி இருக்கனாலும் இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறியா, இல்லை ஏன் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன். நிறைய நேரங்களில் யோசிப்பேன், சரி இவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு பதிலாக நம்ம ட்வீட்டாக போடணுமா, இல்லை எங்கேயாச்சும் சொல்லணுமா, அதெல்லாம் நிறைய நான் சில நேரங்களில் யோசிச்சிருக்கேன். ஆனால் அதை விட எனக்கு நிறைய முக்கியமான வேலைகள் வரனால இதெல்லாம் எனக்கு கான்சென்ட்ரேஷன்லேயோ இல்லை இவங்களுக்கு பதில் சொல்லணும். சம்டைம்ஸ் ஒரு சில ட்வீட் பார்ப்பேன், ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் யாரையாச்சும் ஃபேமிலியில் திட்டி இவனை எப்படியாச்சும் கம் 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 டாக் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. நான் அதில் ஒரு செகண்ட் இருப்பேன், அப்படியே ஃபோனை வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சரி ஷாருக் சார் கதை சொல்லணும், வேலை இருக்குது அப்படின்ட்டு போயிடுவேன். ஸோ என்னோடய வேலைகள் அதிகமாக இருக்கனால இதுக்கு நான் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. பட் அடுத்த ஜென்ரேஷனாகவோ இல்லை என்ன மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்ல வர விஷயம், ஜஸ்ட் ட்ரஸ்ட் அண்ட் ஹோப் அண்ட் கோ ஃபார் இட், யூ கேன் மேக் இட், அவ்வளோதான். ஒரு பாடி ஷேமிங் அப்படிங்கிற விஷயத்தை நேரடியாக ஃபேஸ் பண்ணவர் ஈவன் ஆஃப்டர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த பாடி ஷேமிங்கை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதான் பிகிட்டில் ஒரு டைலாகாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், தன்னம்பிக்கைக்கும் திறமைக்கும் முகம் தேவையில்லை. ஸோ தட்ஸ் மை ஒன் லைன். ஸோ நம்ம என்ன செய்கிறோன்றதுல தான் நம்மளோட அழகும், நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றதுல தான் நம்மளோட மரியாதையும், எப்படி மற்றவங்கள பார்த்துக்கிறோன்றதுல தான் நம்ம அடையாளமும் இருக்குது. ஓகே, இந்த 3 விஷயந்தான் ஒரு மனிதனை வந்து முழுமையாக்குதுன்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ நம்ம அழகு, அடையாளம், மரியாதை இப்படி கெயின் பண்ணுறது தான் புத்திசாலித்தனமே ஒழிய வயசாகும் போது நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டேச்சர் ஆஃப் லுக் வந்து மாறிக்கிட்டே தான் வரும். அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கரெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த 3 விஷயங்களை ஆரம்பத்துலேருந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஈவன் ஆஃப்டர் யுவர் லைஃப் டைம் யூ வில் பி இம்மார்ட்டல். குட். ஓகே, ஒரு ஷாருக் கான் வீட்டு முன்னால் நின்று படம் எடுத்த ஒரு மதுரை பையன் அவரையே வச்சு படம் எடுத்தது அப்படிங்கிறது அது எப்படி ஒரு ஃபீல்? அது சர்ரியல் தானே, செம சர்ரியல் தான். ஏன்னா அந்த ஊர் இயக்குனர்களே ஒரு அப்பாயின்மெண்ட்டு, ஒரு மீட்டிங்கு, படம் நடக்குதோ இல்லையோ ஒரு நரேஷன் சொல்லி அவர்கிட்ட அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மிக பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான். நான் எனக்கு வந்து ரொம்ப சர்ரியலாக இருந்தது. ஏன்னா 2010 நினைக்கிறேன், 10ல் வந்து அங்கே பேண்ட்ரா ஃபோர்ட்டில் வந்து டேனி டென்சோன் ஒரு சீன் இருக்கும் எந்திரனில், அதை ஷூட் பண்ணிருந்தோம். அப்போது ஆடம் சார்னு என்னோடய கொலீக் வந்து அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கும்போது இதாண்டா ஷாருக் சார் வீடுன்னு ஃபோட்டோ எடுத்தார். அப்போது கூட நான் அதை ரொம்ப பெருசாக இது பண்ணல. பட் ஆனால் விஜய் அவார்ட்ஸ்க்கு அவர் வரும்போது அவர் பார்க்கும்போது ஒரு ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்தது. சரி இவரோடலாம் நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அதை நான் சிவாட்ட சொல்லியிருக்கேன், பிரியாட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் அங்கேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்ததும் அதுக்கப்புறம் அதை ஒரு படமாக மாற்றுறதுமே ஒரு 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 என்டையர் லைஃபுக்கான ஒரு இதுவாக இருந்தது. ஏன்னா அவரும் இப்போ இதில் வந்து மிக ரொம்ப பெரிய தைரியம் அவருக்கு தான் வேணும். ஆமாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன், ஒரு அந்த ஊர் ராஜா எங்கேயோ இருந்து ஒரு பையனை கூப்பிட்டு நீ என் படம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அது தவறாக போயிருந்தாவோ இல்லை அவர் நினச்ச கணக்கில் அது வரலனாலோ பிக்கஸ்ட் செட்பேக் அவருக்கு தான். அப்போது வந்துட்டு நான் அதுதான் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக, அவர் உள்டாவாக அதை தான் சொல்லுவார், சார் நான் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துல இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு. ஆமாம், அவர் என்கிட்ட எப்பயுமே சொல்கிறது, நிறைய பேர் வந்து மிஸ் ஆகிருக்கு சார், பட் அவங்க கிரவுண்டில் அவங்க கிங்காக இருப்பாங்க, இங்கே வரும்போது அது அந்த காலத்து ராஜா கதை மாதிரி தான். ஊரில் ராஜா நீ இங்கே வந்து போரிட்டு ஜெயிக்கலாம் முடியாது அப்படின்னு ஒரு எல்லா ராஜா கதையிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, அவங்களோட படத்தை எடுத்த படத்தை ரீமேக் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி வர்றது நீங்கள் இவ்வளோ பெரிய சக்ஸஸோடு இங்கே வரீங்க, நீங்கள் தோத்துட்டா நான் தோத்த மாதிரி சார், இதில் நம்ம 2 பேருமே ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணுறோம், பணம் விடுங்க வந்துடும், அது வந்துடும். ஆனால் பேருன்றது வந்து எனக்கு இப்போ வந்து நான் வந்து விஜய் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்.
விஜய் சாருக்கும் அவரும் ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. சும்மா படம் ஆரம்பித்த காலத்தில் நம்ம பண்ணும்போது விஜய் சார் ஷாருக் விஜய் 2 பேரும் ஆமாம் 2 பேரும் பேசிக்க ஒரு ஒரு அழகான ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது சார் ப்ளீஸ் கால் விஜய் சார் அப்படின்னாரு. சார் எதுக்கு சார் அப்படின்னா இல்லை இந்த படம் கன்ஃபார்ம் ஆனதை நான் விஜய் சார்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னாரு. சார் அது நான் சொல்லிக்கிறேன் சார். இல்லை சார் அவர்கிட்ட நான் ஒரு ப்ராமிஸ் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே அப்படின்ட்டு அடித்தேன். அண்ணன் சார் பேசணும். ஏன்டா அப்படின்னாரு. நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்டா அப்படின்னாரு. இல்லைண்ணா ஏதோ பேசணுன்னாருண்ணே 1 செகண்ட்ண்ணே அப்படின்னா கொடுப்பா அப்படின்னாரு. பேசினாங்க. பேசும்போது சார் டூயிங் திஸ் ஃபில்ம் அண்ட் ஐ வில் மேக் ஷுர் யுவர் மேன் வில் நாட் பி இன் அன்கம்ஃபர்டபுள் ஜோன் அண்ட் ஐ வில் மேக் ஷுர் யூ வில் பி த பிக்கஸ்ட் டைரக்டர் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். ஸோ அது வந்து விஜயனாக்கு வந்து பயங்கர ஹாப்பின்னா அவர் வந்து அதான் அது இவரும் எதிர்பார்க்கல சொல்லணும்னு. ஆனால் அவர் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, நீங்கள் உங்கள் இயக்குனர் ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கீங்க, அதை எந்த விதத்துலையும் உடச்சிடாமல் நான் பார்த்துக்கிறேன்ற ஒரு ஹீரோக்குமான கான்வர்சேஷனை மன்னத்தில் உட்காந்து அதை பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. 2 பேரும் ஈக்குவலாக எப்படி மதிச்சுக்கிறாங்கன்றது அந்த 4 வருஷத்தில் ஒரு பெரிய ப்ராசஸாகவே இருந்தது. இங்கே என்ன நடக்குதுன்னு அவர்கிட்ட சொல்கிறதும், அங்கே நடக்குதுன்னு இவர்கிட்ட சொல்கிறதும். ஸோ இந்த ஹோல் ஜவானுடைய ஒவ்வொரு நெக்ஸ்ட் லெவல்ஸும் வந்து விஜய்க்கு தெரியும், அப்டேட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆமாம், நான் அப்பப்போ காமிப்பேன், என்ன ஷூட் பண்ணன்றதெல்லாம் காமிச்சிருக்கேன். அண்ணன் பயங்கர ரொம்ப ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பார், கரெக்டாக அடிச்சிட்றா, கரெக்டாக பண்ணிவிடு, கரெக்டாக முடிச்சிரு படத்தை. அது எப்பயுமே அவர் படத்துக்கு என்னென்ன கான்வர்சேஷன் நடக்குமோ அதோட ஈக்குவல் கான்வர்சேஷன் தான் எனக்கும் அவருக்கும் நடந்திருக்கு. கரெக்டாக முடிச்சிரு, கரெக்டாக போயிட்டுருக்கா, எல்லாம் ஓகேவா, ஓகே முடிஞ்சிடும், பொறுமையாரு, எப்போ ரிலீஸு என்ன ஏதுன்னு எல்லாத்துலேயுமே he was பார்ட் ஆஃப் இட் டில் நவ். எப்படி போயிட்டுருக்கு, எப்படி தேட்டரில் அங்கே எப்படி ரிசீவ் பண்ணாங்க எல்லாமே கேட்பார். ஸோ ஐ திங்க் இஸ் லைக் மை ஃபாதர் டூ. விஜய் சாரும் வந்து அண்ணன் நான் கூப்பிட்டாலும் சினிமாவில் என்னோடய வாழ்க்கை எப்படி போகுதுன்றது ரொம்ப அக்கறையாக இருக்கிற ஒரு மிக முக்கியமான எங்கள் அப்பா அம்மா பிரியாவுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஜய் அண்ணா ஃபார் ஷுர். இது ஒன்றும் பேருக்காவோ இல்லை இப்படி சொன்னால் நான் வந்து அவரோட கேம்பில் இருக்கேன், அவரோட இருக்கேன், நான் காமிச்சிக்கிறேன்றதுலாம் கிடையாது. ஜென்யூனாகவே we are beyond everything. We can't say we are just bounded for a project. How it happened? ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ இப்படி தான் ஒரு பாண்ட் ஆரம்பிக்குது. கரெக்ட். பட் கண்டினியூஸாக 3 படம். ஓகே, அது படம் அதெல்லாம் கூட ஓகே, உங்களுடைய டைரக்டோரியல் கேப்பபிலிட்டி எல்லாம் கூட இருக்கலாம். பட் இந்த பாண்ட் ஹவு இட் ஹேப்பன் அப்படின்னு இது ரொம்ப ரேராக தான் நடக்கும். க்ளோஸாக இருப்பாங்க தெரியும். கரெக்ட். நிறைய விஷயங்கள் வந்து எப்படி ஆக்சுவலாக எனக்கும் அவருக்கும்னா அவர் என்ன யோசிக்கிறாருன்றதை என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அது அவரும் நம்புவார். அவர் பார்க்க தான் செய்வார், நான் அதை செஞ்சு கொடுத்துருவேன் ஓகே அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன கதையை ஒன்றுமே இல்லைண்ணே, ஒரு தொழிலில் 2 பேர் இருக்காங்க ஓகே, எதுக்கு 2 பேர் ஒன்று சேர்றாங்க? நிறைய இல்லைண்ணே, நிறைய ப்ராமிசஸ். ஒரு படம்ன்றது வந்து ஒரு படம் தோத்துச்சுன்னா அது வந்து அதில் வேலை செஞ்ச ஒரு 10,000 ஃபேமிலி தூக்கும். ஒரு 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 ஸ்டெடிகாம் ஆப்ரேட்டர் இருக்காருன்னா அவர் அந்த படத்தில் ஒர்க் ஆகலைன்னா அவருக்கு இன்னும் 4 படங்கள் வரும். ஆனால் அதே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக இருந்ததுன்னா அவர் மேலே ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ஹோப், இவர் அந்த படம் பண்ண இருப்பா, இவர் ஜவான் பண்ண ஸ்டெடிகாம் ஆப்ரேட்டர். இது ஒரு பெரிய ஐடென்டிட்டி கார்டுன்னு நம்ம சொல்லிக்க முடியலனாலும் ஆனால் அதெல்லாம் ஒரு ஐடென்டிட்டி தான். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மில் ஒரு 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 ஜூனியர் ஆர்டிஸ்டில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாருக்கு அது ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ஸோ ஒரு சக்ஸஸை எனக்கான சக்ஸஸ் இல்லை உனக்கான சக்ஸஸில் நம்மளை நம்பி வந்த ப்ராமிசஸை கீப் அப் பண்ணும்போது அந்த மரியாதையும் நம்பிக்கையும் அடிக்கடி அது அடுத்த லெவல் போயிட்டே இருக்கும். அப்படி தான் கெயின் ஆச்சு. இந்த ப்ராசஸ் எமோஷ்னலாக வி பிகேம் மை ஃபேமிலி. அதான் நான் வந்து இதுக்கு வளைகாப்புக்கு வந்து வளைகாப்புன்றது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். சரி சென்னையில் பண்ணணும், ஃபேமிலிலாம் இருக்காங்கன்னும் போது அண்ணன்ட்ட சும்மா கேஷுவலாக தான் சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி வளைகாப்பு வச்சுருக்கோம், ஐ நோ உங்களுக்கான கம்ஃபர்ட்ஃபுல்லாக அது இருக்காதுன்னு. அதான் ஏன்ப்பா நான் வரக்கூடாதுன்றியா அப்படின்ட்டாரு. ஐயோ ஆனால் அப்படி சொல்லண்ணே, உங்களுக்கு டைம் இருந்தால் முதலாக வந்தார். வந்துட்டு சரி மேடை வந்துட்டு போயிடுவாருன்னு நினச்சா போல பார்த்தா போய் கீழே உட்காந்துக்கிட்டார். ஃபுல்லாக ஃபேமிலி தான், வேறு யாருமே இல்லை, வெளியாளுங்களாம் யாருமே இல்லை. எனக்கு வந்து அண்ணே எப்போ நான் கிளம்பிங்கன்னு கேட்க முடியாது, எல்லாரும் ஃபோட்டோவும் கேட்பாங்க. ஸோ ஐ திங்க் சம்வேர் இந்த ப்ராசஸ் நீங்கள் உங்களுக்கும் உங்களோட க்ளோசஸ்ட் பிரதருக்கும் எப்படி அது ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபார்முலாவை பிடிக்க முடியாது. பட் தொழிலில் தான் ஆரம்பிச்சது. பட் இட் ரியலி கோயிங் வெல் வித் ஃபேமிலி அண்ட் எமோஷனல் சைடு.
வி ஷேர் லாட் ஆஃப் ஸ்டஃப். என்னை பற்றின நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுறது உண்டு பர்சனலாக. லியோ பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். நான் அவருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஜெகதீஷ் என்னோட டீம் தான். அவன் ப்ரொடியூசராக இருக்குது. அவனோட சக்ஸஸ் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. என்ன ஸ்பெஷலாக பார்க்குறீங்க லியோ? ஏன்னா முன்னாலே அதுக்கு ஒரு நல்ல ஹைப் இருந்தது. அதோடைய ட்ரெய்லர் வந்தப்போ ஒரு பெரிய இருந்தது. அதோடைய போஸ்டர்ஸ் வந்தப்போ ஒரு பெரிய கவனிப்பு இருந்தது. நீங்களும் ஒன்று யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்களா இந்த படம் இப்படி இருக்க வாய்ப்பு? இல்லை, லோக்கியோட வே ஆஃப் கன்வேயிங் அ கமர்ஷியல் சினிமா அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போகிறத ரொம்ப அழகாக பார்க்க முடியுது. அண்ட் ரெகுலராக இருக்க விஷயத்துலேருந்து பிரேக் பண்ணி ஒன்று போகணுன்னு, ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறாரு. அது ரொம்ப அழகாக அது கன்வே ஆகுது. அது எந்த விதத்துலையும் ஸ்டார்டமை மிஸ் பண்ணாமல் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அதாவது நெக்ஸ்ட் அது சினிமாவை அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக சங்கர் சார் ஒன்று சொல்லுவார், ஓசி கைத்தட்டல்னு ஒன்று சொல்லுவார். இப்போ நம்ம ஒரு டைலாக் அங்கே வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக கைத்தட்டுவோன்னு தெரியும். ஆனால் அதை எப்பயுமே பண்ணக்கூடாதுரா, அங்கே தான் நம்ம தள்ளி நிற்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதாவது அங்கே கைத்தட்டல் வரும்னு தெரிஞ்சு அது எனக்கான கைத்தட்டலாக மாற்றணும்னு எழுதுறதுல தான் ஒரு ஸ்க்ரீன் பிளே டைட்னஸ் வரும். அதை நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக என்னால் பார்க்க முடியுது. ஈஸியாக அந்த ஃபைட்டை வேறு மாதிரி ஒன்று வைக்க முடியும். அவர் வைக்கிற விதம் எனக்கு உண்மையிலே இட் இஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ். ஃபைட்டுக்கு அவர் கொடுக்குற மெனக்கெடல, ஒரு ஹீரோயிசமாக அவர் பார்க்குற விதம், அவரோட வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். லியோவை தவிர்த்து எல்லா படங்கள்லையுமே அவரோட வில்லன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லியோ மட்டும் இல்லாமல் எல்லா படங்களில் இருக்கக்கூடிய வில்லனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வைக்கிற வில்லன் விஜய் சேதுபதி என்ன மாஸ்டர் இஸ் மை ஃபேவரட். அந்த ஊர் குத்துறது, அதுக்கப்புறம் அதாவது அந்த வில்லனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்றது. ஸோ அது எனக்கு எனக்கு இந்த ஜோக்கர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். நம்ம பெரும்பான்மையான ஒரு வில்லன்கள் பிடிக்கிற மாதிரி வில்லன் வர படம் எல்லாமே மினிமம் கேரண்டி தான். ஸோ அந்த கிராஃப்ட் ஐ லவ் வெல். அண்ட் இப்போ லியோ படம் ப்ராசஸில் இருந்தப்போ அவர் விஜய் கூடலாம் அந்த படம் பற்றி பேசியிருக்கீங்களா? ஆக்சுவலாக பீஸ்ட் டைம்லேயே லோக்கி படம் பண்ணுறாருன்னு என்கிட்ட சொன்னார். அப்போ ஜெகதீஷ் தான் சொன்னான், அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை அப்படின்னு சொல்லி எனக்கு சும்மா ஒரு 1 லைன் சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப நான் தான் சொன்னேன், பயங்கரமாக இருக்கேடா இது ஆமாம் அதுதான் அது கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னான். அப்படி தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஷூட்டில் பிஸி ஆகிட்டேன். இந்த படம் ஷூட் அப்போ நான் இங்கே வரவே இல்லை. வாரிசு ஷூட்டிங் அப்போ தான் நான் இங்கே வந்தேன். அப்போ வரல. கரெக்டாக படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்து அவங்க முடிச்சதுக்கப்புறம் ஐ மெட் விஜயன்னா வி வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஓகே, எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு அந்த காஃபி ஷாப் சீன், ஜனனி லாக் பண்ணி அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஏன்னா எப்படி எனக்கு இது ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா, நான் இது வரைக்கும் ஒரு தந்தை கோவப்படும் காட்சியை நான் காட்சியாக தான் பார்த்துருக்கேன். தந்தையானதுக்கப்புறம் இப்போ தான் அப்படி ஒரு காட்சி பார்க்குறேன். ஸோ அப்படின்னு எனக்கும் வந்தது. ஸோ அது யா as a father I feel very strong about it. ஸோ அதனால அது எனக்கு ரொம்ப. அப்பா ஆன பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கு? பயங்கர. மனுஷனுக்கு ஒவ்வொரு பருவம் இருக்கும்ல. இன்னொரு பிரியா தான் அது. இன்னொரு பிரியா தான். ஃபுல் லவ், ஒன்லி லவ். கோவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் என்னவா இருந்தாலும் அப்படியே என் கண்ணிலே அரெஸ்ட் பண்ணுவேன். அப்படி சார் நீங்கள் இரு, உட்காரு, உனக்கு என்ன வேலை இருக்கு, நீ என்ன மட்டும் பாரு அப்படி. இது எதுவுமே அவன் பேச மாட்டான், அவன் கண்ணிலே கன்வே பண்ணி கூடவே உட்கார வச்சிருவான். ஸோ இட் ஐ பிகம் மோர் காம், மோர் ஸ்டேபிள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பேன். இப்போது ஃபாஸ்ட்டாக இருக்கேன், மனநிலையாக ஃபாஸ்ட்டாக இருக்கேன். ஆனால் அந்த பரபரப்பை கம்மி பண்ணிக்கிட்டேன். எப்படி அது ஆயிடுச்சா, நம்ம ஒரு அப்பா ஆகிட்டோம், நம்ம இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இல்லை. அதுக்காக இது ஒரு மெச்சூரிட்டி, நான் இப்படி தான் பேசுவேன் அப்படி இல்லை. ஸோ எப்படி சொல்கிறது, அடுத்து இது பண்ணணும் அப்படி இருப்பேன் பேசிக்காக. இப்போது காலையில் எழுந்திரிச்சு அவரோட அந்த 4 hours அப்படின்றது அந்த 4 hours எனக்கு ஃபுல் டேவுக்கான எனர்ஜியை கொடுத்துருது. அதுக்கப்புறம் நான் காமாக அடுத்தடுத்த விஷயங்கள் பிளான் பண்ணுறேன். ஸோ ஐ எம் ஸ்பெண்டிங் மோர் டைம் வித் ஃபேமிலி. அதுதான் அந்த டிஃப்ரென்ஸாக எனக்கு ஃபீல் பண்ணுறேன். பிரியா கன்சீவாக இருந்தப்போ நீங்கள் ரொம்ப இருக்க முடியல கூட அப்படின்லாம் கூட பிகினிங்கில் சொன்னீங்க. அது உங்களுக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்கும். ஆமாண்ணே, என்னென்னா யூஎஸில் சவுண்ட் மிக்சிங் குணால் மீட்டிங்காக போயிருந்தோம். அப்போ ஒரு நல்ல கேப் இருந்தது, 1.5 மாதம் கேப். ஸோ ஜவானோட அனௌன்ஸ்மெண்ட் டீசருக்காக யூஎஸ் போயிருந்தேன். அப்போ போயிட்டு டீசர் முடித்தோம். அப்புறம் ஒரு 3-4 days வேகாஸ்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு பர்சனல் பிளான் தான். பட் ஷீ டென்ட் ஃபீல் வெல். அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் உடம்பு சரியில்லாமல் போகும். அண்ட் ஷீ மேனேஜஸ் ரியலி வெல். ஆனால் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. சரின்ட்டு டாக்டர்கிட்ட போனோம். பார்த்தோன்னே அது ஏதோ ஃபீவராக என்ன ஃபுட் பாய்சனான்னு யோசிச்சா ப்ரெக்னென்சின்னொடனே எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அப்படியே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன்.
அப்புறம் சொன்னாங்க பட் ஆனால் 15 டேஸ்க்கு அப்புறம் தான் ஸ்கேனுக்கு அப்புறம் தான் ஐ கேன் கன்ஃபார்ம் அப்படின்னாங்க. சரி நான் அங்கேயே இருந்து 15 டேஸ் ஸ்கேனு இதெல்லாம் பண்ணிவிட்டு தென் தி செட் இட் இஸ் தேர். பட் செகண்ட் மந்த் ஸ்கேனு ஹார்ட் பீட்டு இதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அஃபிஷியலாக அதை எடுத்துக்கணும். அங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரிசைஸாக சொல்லுவாங்க. சரி டாக்டர் நான் இந்தியா கிளம்பலான்னா போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. நீங்கள் ஒரு 90 டேஸ்க்கு அப்புறம் போங்க, அதான் சேஃப்னு நினைக்கிறேன். 24 hours ஃப்ளைட்டு யூஎஸ்லேருந்து. ஸோ அப்படின்னு சொன்னோடனே நான் சரி ஓகே அப்படின்ட்டு அவர்கிட்ட என்ன பண்ணலாம், ஏன்னா இப்போ ஷூட் இருக்குது எனக்கு. சரி ஷாருக் சார் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த மாதிரி பயங்கர ஹாப்பியாக சார் ஷூட்டெல்லாம் தள்ளி வச்சுக்கலாம். சார் இல்லை சார் நம்ம ஷூட்டே பிளானிங் படி பார்த்தா ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இதில் எப்படி சார் நான் ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் அதை முடிங்க, 3 months கழிச்சு வாங்க, நம்ம பிளான் பண்ணிக்கலாம், நான் பிளான் பண்ணிக்கிறேன். சரி அதுதான் எனக்கு பெரிய பேக்கேஜ். ஃபோனை வச்சுட்டு அவர்கிட்ட சொன்னேன். அவரே ஓகேன்ட்டாரு, நீ ஏன் டென்ஷன் ஆகிற அப்படி, நீ ஷூட்டிங்க்கு பார்த்துக்கலான்னா நான் கேப்பில் தான் வர முடியும், ஒரு பிரச்சனையிலே போயிட்டு வா அப்படின்னாங்க. டவுன் பஸ் மாதிரி ஒரு 4 தடவை போயிட்டு வந்தோம் ஒரே மாதத்தில், 4 தடவை இங்கே அங்கே. அது ஒரு பெரிய எஃபர்ட் கிடையாது. ஆனால் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவங்கள தனியாக விட்டதில்லை. என்னென்னா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு போக முடியல, யாருக்கும் வீசா கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அதை அப்படி சொன்னேன். நான் இப்போ ஃபோன் பண்ணி என்னோடய மம்மிக்கோ இல்லை பிரியா மம்மிக்கோ ஃபோன் பண்ணி நான் ப்ரெக்னென்ட்டுன்னு சொன்னேன்னா they will be very happy. At the same time யார் கூட இருக்காங்கன்ற ப்ரெஷர் ஆட் ஆகிடும். ஸோ we took a calculative call, வீட்டுக்கு இப்போ சொல்ல வேணாம். ஸோ அது இன்னொரு சைடில் ப்ரெஷர் எனக்கு. ஸோ வீட்டு யாருக்குமே சொல்லலை. ஸோ 3 months அங்கே தான் இருந்தாங்க. அப்புறம் நான் போய் மாதம் போயிட்டு first 3 months she was there only. Yeah, alone. And I used to go in the in-between gaps of a schedule. ஸோ நைட்டு ஷூட் முடிப்பேன், வண்டி ஃப்ளைட்டை பிடிச்சி போவேன். லைஃபுமே சினிமா இருக்கேப்பா. ஆமாம், அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அப்புறம் 4 months கழிச்சு பாம்பே வந்துட்டு அப்புறம் வந்துட்டு வீட்டில் ரிவீல் பண்ணோம். தென் they were very happy. அதுக்கப்புறம் என்னென்னா என்னோட ஷூட் இருக்கிறனால நான் பேரண்ட்ஸை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா அந்த கோவிட்லாம் வந்து 2 சைட் பேரண்ட்ஸுமே கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க. ஸோ தே கான் டேக் ட்ராவல், லங் இஷ்யூ அந்த மாதிரி சின்னதாக தான். பட் ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு டேக் எனி ரிஸ்க் ஆன் ட்ராவலிங். அதனால் அவங்களையும் கூப்பிடல, நானே தான் பார்த்துக்கிட்டேன். அவள் என்னை பார்த்துக்கிட்டா, நான் அவளை பார்த்துக்கிட்டேன். டெலிவரி அன்னைக்கு கூட ஐ வாஸ் ஒன்லி வித் யாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இல்லை. குழந்தை பிறந்தவொடனே தான் எங்கள் 2 ஃபேமிலிக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன், பிறந்திருக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு. எல்லாம் சமத்துட்டு இல்லை நீ இதை கூட சொல்லலாம் அப்படி இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் ப்ரெஷர் இருக்கு. ஸோ இட் வாஸ் ரியலி எமோஷ்னல், ரியலி எமோஷ்னல். அந்த டைமில் தான் ஒரு பொண்ணுக்கு எப்பயுமே எல்லாருமே கூட இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. அவங்க என் டைமையும் அவங்க பை பண்ணல, வேறு யார் டைமும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு காலையில் கூட என் ஷூட்டுக்கு என்ன ட்ரெஸ்ஸு வேணும்னு எடுத்து வச்சு தான் படுத்தாங்க அந்த பெயின் வர்றதுக்கு முன்னாடி நாள். ஸோ ஷீ இஸ் சம்திங் எல்ஸ். குட்.